ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ரோந்து. மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ரோந்து திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய டிரெக்டர் ஷாஹி கபீர். ஷாஹி கபீர்னுடைய டைரக்ஷனில் அண்ட் திலீஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் ரோந்து. ரோந்து திரைப்படத்தினுடைய டைரக்டர் ஷாஹி கபீர் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் மனிஷ் மாதவன், படத்தினுடைய எடிட்டர் மங்கள் பிரவீன் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அனில் ஜான்சன். ஸோ படத்தினுடைய லீட் ரோலில் திலீஷ் போத்தன் சீனியர் ஆஃபீஸர் அண்ட் அதில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு ஜூனியர் அப்படின்ற மாதிரியான கேட்டகரியில் ரோஷன் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் ஜூனியர் அப்படின்ற அந்த ஒரு கிளாஷ் இருக்கக்கூடிய ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு விஷயத்தை காட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நைட் அந்த ரோந்து பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணும்போது சீனியர்னுடைய பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தினால வரக்கூடிய ஒரு திகில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எப்படி ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணாங்க அண்ட் அந்த ரோந்துனால அவங்க கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதா, காலையிலக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்றது தான். ஸோ இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒன் நைட், அதாவது ஒன் டே இந்த மாதிரியான கான்செப்டில் தமிழ்லையும் வந்திருக்குது. மலையாளத்தில் நைட் ரைட் அப்படின்ற ஒரு நைட் டிரைவ் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும். அது அந்த நைட் பற்றின ஒரு படம் ரொம்பவே நல்லாவே எடுத்திருப்பாங்க. இதே போல் தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போகிற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த பக்கம் ரெண்டு போலீஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈகோ இது ஆசிஃப் அலி நடிச்சிருக்கக்கூடிய படத்துலையும் பார்த்துருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு இதில் காட்டியிருக்காங்க. ஸோ அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர் தான் டைரக்டர் மற்றும் ப்ரொடியூசரான திலீஷ் போத்தன். ஸோ ஆஸ் ஆக்டராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். அண்ட் இந்த படத்தில் லக்ஷ்மி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் மறுபடியும் கிடைக்கும் அப்படின்றதுல டவுட் இல்லை. அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய பாட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படின்னாலே, போலீஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே மலையாள சினிமா அதில் ரொம்பவே தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் எந்த அளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அந்த கான்செப்டை நம்ம உள்வாங்கி அண்ட் அந்த ஒரு த்ரில்லர் அந்த மொமெண்ட்டை நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் படத்தை பார்க்கும்போது பயங்கரமாக அது ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இந்த மாதிரியான த்ரில்லர் ஜேர்னல் போலீஸ் ஸ்கிரிப்ட்னா மலையாள சினிமா டாப் அப்படின்றத இந்த படத்து மூலியமாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஷாஹி கபீர் அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குது. திகிலான ஒரு படம் பார்க்கணும், அதே போல் பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ரோந்து திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.